ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வெற்றி பாதை டிஎன்பிஎஸ்சி. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கரண்ட்ல வர குரூப் 4 2026 இருக்கு இல்லைங்களா? அதுக்கான ஒரு புது ஸ்டடி பிளான் தான் நான் ஜிஎஸ்க்கு வந்து போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டடி பிளானை வச்சு இனிமே நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்றதா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இந்த 3 யூனிட்டையும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னாலே, நம்ம ஜிஎஸ்ல வந்து 55 மார்க்ஸ் வந்து நம்மளால வந்து அட்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து யூனிட் 4 அப்படிங்கிறது வந்து பாலிட்டி, யூனிட் 5 அப்படிங்கிறது எக்கனாமிக், யூனிட் 6ன்றது நமக்கு வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஸோ இதுல வந்து நமக்கு யூனிட் 5 கூட டிஎன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஆட் ஆகி வரும். ஓகேங்களா? நான் சொல்றது வந்து இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ இதில் என்னோட ஸ்டடி பிளான்ல இருந்து 1 வீக் ஷெட்யூல் வந்து நான் போட்டிருக்கேன். 1 வீக் ஷெட்யூலில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் என்னென்ன கவர் பண்ண போறோம்னா, பாலிட்டியில் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் எடுத்து அதை ஸ்கூல் புக் வைஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேர் டு ஸ்டடியை நான் வந்து ஜெனி டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேஷன் அப்படின்ற சேனலோட வேர் டு ஸ்டடியை வச்சு நான் கம்பைல் பண்ணி தான் இப்போ இந்த ஸ்டடி பிளானை வந்து நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அந்த வேர் டு ஸ்டடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வேணா போய் பாருங்க. இப்போ இதில் நம்ம பாலிட்டியில் என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பு. அதுதான் வந்து சிலபஸில் இருக்க ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு. ஸோ அதை ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்திய அரசியல் அமைப்பு வருது அப்படிங்கிறத நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். 6th, 7th, 8th, 10th, 12th. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் அந்த டாப்பிக்கு படித்தாலே அது எனாஃப். ஓகேவா? ஸோ அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், நமக்கு இப்போலாம் வந்து அவுட் சோர்ஸ் புக்லேருந்து நிறைய கேட்குறாங்களே அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கூல் புக் ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு ஜிஎஸ்க்கு, அப்புறம் அவுட் சோர்ஸ்க்கு வந்து இந்த லக்ஷ்மிகாந்த் புக் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது அப்புறம் பிரகதீஷ் பப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி நம்ம லாஸ்ட்டில் ரிவிஷன் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஸ்டடிக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து மஸ்ட் எனாஃப். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இந்திய அரசியலமைப்புக்கு இந்த லெசன்ஸ் வந்து பார்க்கணும். இது எல்லாமே எதுக்குன்னா வீக்லி ஷெட்யூல். அதே மாதிரி யூனிட் 5 இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் டாபிக் எடுத்திருக்கிறோம். அதில் வந்து 10th எக்கனாமி, 11th எக்கனாமி, 12th எக்கனாமி இந்த 3 லெசன் மட்டும் இந்த டாபிக்கு பார்த்தாலே அது எனாஃப் தான். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இதில் 6th to 12th வரையுமே நிறைய லெசன்ஸில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி புக்ஸில் மட்டும் இல்லாமல் எத்திக்ஸ் புக்கு, தமிழ் புக்லேயும் இது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதோடதையுமே இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து என்னோட ஸ்டடி பிளானில் நானே வேர் டு ஸ்டடியுமே கொடுத்துருக்கேன். அந்த வேர் டு ஸ்டடியை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். எங்கெங்கே இருக்குன்ட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக்கு உங்கள் கையில் அவைலபிளாக இல்லைனாலும் நானும் இந்த ஷெட்யூல் ரிலேட்டடான வீடியோஸையும் நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் அவுட் சோர்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டையுமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கலாம், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் 55 அவுட் ஆஃப் 55 மஸ்ட்டாக நம்மளால் வந்து எடுக்க முடியும். இப்போ இதில் வந்து யூனிட் 6ல் தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுவுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் பார்க்கணும். அதேமாரி நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இன்னையிலேருந்து இன்னைக்கு டே வந்து 13th. ஆமாம், இன்னைக்கு டேட் வந்து 13. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிங்கனாலே இன்னும் குரூப் 4க்கு 251 டேஸ் இருக்குது. குரூப் 2க்கு 192 டேஸ் இருக்குது. குரூப் 1க்கு 145 டேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ ஜிஎஸ்க்கு வந்து சொல்லியிருக்கீங்க, அப்போ தமிழுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறது, மேக்ஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து தமிழுக்கு வந்து நியோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா? அதோட டெஸ்ட்டு பேட்ச்சில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நியோ சார் வந்து நமக்கு வந்து அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க கிளாஸஸ் எல்லாமே. ஸோ இதுதான் அந்த டெஸ்ட் பேட்ச்சு. எஞ்ஞான்றும் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான். ஃபீஸும் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா 150 ருபீஸ் தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து வெப்சைட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இதில் வந்து 3 டெஸ்ட்டஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நாளைக்கு வந்து 4th டெஸ்ட் வந்து ஆக்சுவலாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பட் வந்து இப்போது நிறைய பேர் ரீசெண்டாக கேட்குறதுனால மறுபடியும் வந்து ஜாயினிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வேணும்னா சார்கிட்ட கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ இத தான் வந்து நான் தமிழுக்கு ஃபாலோ பண்றேன். இல்ல உங்களால இந்த ₹100 ₹150 பே பண்ணி உங்களால டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்க இத ரெஃபர் பண்ணிட்டு நீங்க ஸ்கூல் புக்ஸ வச்சு கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்ல வேர் டு ஸ்டடி கூட நான் அப்லோட் பண்றேன். அத வச்சு கூட நீங்க படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு நான் இன்னும் ஒரு 2 ஆர் 3 டேஸ்ல வந்து நான் ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ ரெகுலரா இனிமே நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். டிஎன்பிஎஸ்சி யார் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ, இல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெறைய சேனல்ல நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நமக்கு தோணும். பார்த்தா அந்த ஷெட்யூல் வந்து ஒரு 5 ஆர் 6 டேஸ் இல்ல 1 மந்த் பிஃபோரா ஸ்டார்ட் பண்ணதா இருக்கும். நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வராது. ஸோ அதனால இன்னையிலேருந்து நாங்க வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து டெஸ்ட் பேட்சும் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். வீக்லி டெஸ்ட்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா சேனல ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ஷெட்யூல ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.